ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம ஏர் ஃப்ரையரில் மீன் ரோஸ்ட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கோங்க. 2 பேஸ்கெட் இருக்குது. இப்போ செகண்ட் பேஸ்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மீன் அந்த படம் போட்டிருக்கும்ல, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் 180 அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கரெக்டாக 3 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம். ஸோ டைம் செட்டிங்ஸில் போய் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர் ஃப்ரையர் ப்ரீஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ரெடியாக மீனை மசால் தடவி ரெடியாக வச்சுருங்க. அப்படி இப்போ ஏர் ஃப்ரையர் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, இந்த ஸ்ப்ரே இல்லைன்னிங்கன்னா லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே தடவி வச்சுருக்கிற மசால் தடவி வச்சுருக்கிற மீனை அப்படியே ஏர் ஃப்ரையரில் வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. இந்த ஏர் ஃப்ரையரில் எவ்வளோ குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. ரொம்ப நீங்கள் அதிகமாக மீன் வச்சிங்கன்னா குக் ஆகாது. ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ 180 டிகிரியை செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 to 12 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 12 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 மினிட்ஸ் கிட்ட ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் பண்ணிடுங்க. இப்போ இந்த மீனை திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இப்போ 7 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்தான். லைட்டாக திருப்பி போடனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த மீனை மட்டும்தான் திருப்பி போட்டு குக் பண்ணேன். நெக்ஸ்ட் டைமில் மீனை திருப்பி போடலை. ஆனால் சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மீன் ரோஸ்ட் செஞ்சிடலாம். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 0 மினிட்ஸ் ஈஸியாக மீன் குக் ஆகிடுச்சு. டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி அப்படியே மேலாக்கில் லெமன் ஜூஸை புழிஞ்சு இந்த மீன் ரோஸ்ட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு எப்படி மசாலாவெலாம் தடவுறது அந்த மாதிரி ஒரு வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி லெமனை மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு இந்த மீனை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஏர் ஃப்ரையர் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோலாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். ஓகே, பாய்.